இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, துணை எழுத்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இந்த புத்தகம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இந்த புத்தகத்தை பற்றி ஒரு 3-4 வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த புத்தகம் வந்து ஒரு 1,00,000 பிரதிக்கு மேலே அச்சிடப்பட்டு விற்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு வந்து எஸ்ரா எழுதின புத்தகத்தில் வந்து இதுவுமே ஒரு முக்கியமான புத்தகம். இந்த புத்தகத்தை படிக்கிறப்ப எஸ்ரா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட அனுபவங்கள் எல்லாத்தையுமே வந்து அதில் சொல்லியிருக்கேன். அந்த அனுபவங்களை நீங்கள் படிக்கும்போது உங்களோட வாழ்க்கையை வந்து இப்போ பரிசோதித்து நீங்களே வந்து சுய பரிசோதனை செஞ்சு எதெல்லாம் மாற்றிக்க முடியுமோ கண்டிப்பாக உங்களால் வந்து மாற்றிக்க முடியும் அப்படின்றது தான் வந்து இந்த புத்தகத்தோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை தான் வந்து இந்த ஒரு பகுதியிலையுமே நான் சொல்ல போகிறேன். ஒரு கொத்து சாவிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் அதை தான் வந்து முன்னுரையிலையுமே வந்து எஸ்ரா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த நூலின் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் படித்து முடிக்கும்போது உலகை பற்றிய நமது பார்வை சற்று விசாலமாகிறது. மனதின் கசடுகள் நீங்கி எல்லோருடனும் உறவு கொண்டாட வேண்டும் என்ற வேட்கையை தூண்டுகிறது. சக மனிதனின் மேல் இதுவரை இல்லாத ஒரு பரிவு வருகிறது. இதுவே துணை எழுத்தின் தனித்துவம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுலேயுமே வந்து எஸ்ரா அவர்கள் வந்து ஒரு வாசகரோட அனுபவத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு கொத்து சாவிகள் அப்படின்னு சொல்லிட்டு காரைக்குடியில் வந்து பழனியப்பன் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காராம், ஒரு கடிதம் எழுதியிருக்காராம். அவரோட எஸ்ரா அவர்களோட புத்தகத்தை படித்து ஒரு கடிதம் எழுதி போட்டிருக்காரு. இதுவரையும் அந்த கடிதத்திலே வந்து எஸ்ரா அவர்களுக்கு வந்து அந்த கடிதம் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கு. அந்த எழுத்துமே வந்து அவ்வளோ அழகாக இருந்திருக்கு. உடனே வந்து எஸ்ரா அவர்கள் வந்து இந்த வாசகரை நம்ம போய் பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. அடுத்த நாள் காலையில் வந்து கிளம்பி போயிட்டார். காரைக்குடியில் வந்து ஒரு 8 வீடுகள் தான் இருந்துச்சு அந்த ஏரியாவில். ஈஸியாக வந்து அந்த வீட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா. ஏன்னா அந்த வீடு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய வீடாக, கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 ஜன்னல்கள் இருக்க வீடாக, அது ரொம்ப பெருசாக வாழ்ந்த குடும்பமாக அது. ஸோ உடனே வந்து அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டாராம். எஸ்ரா அவர்களுக்கு வந்து எப்படி இருப்பார் பழனியப்பன், எத்தனை வயசில் இருப்பார்னு தெரியலையா. போய் கதவு தட்டியிருக்காரு. 40 வயசில் உள்ள வந்து ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ வந்துட்டு அவரோட பேசின அனுபவங்கள், அந்த வீட்டில் வந்து அவர் எத்தனை பேர் இருந்திருக்காங்க, அவ்வளோ பெரிய வீடு, அதுக்கு பின்னாடி உள்ள கதை, இந்த ஒரு கொத்து சாவிகள்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து அழகாக இதில் வந்து விவரிக்கிறாங்க. மறுநாளே கிளம்பி சென்றேன். பழனியப்பன் எப்படி இருப்பார், என்ன வயசில் இருப்பார், என்ன வேலை செய்து கொண்டிருப்பார் என்று மனம் விசித்திரமான சித்திரங்களை உருவாக்கியபடி வந்தது. ஊரில் அவர் வீட்டை விசாரிப்பது மிக எளியதாக இருந்ததுன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு வந்து அவர் வந்து போயிட்டார் அந்த வீட்டுக்கு. அந்த வீட்டில் வந்து 2 பேர் தான் இருந்திருக்காங்க. அப்பாவும் அவருமே இருந்திருக்காங்க. அது வந்து அவ்வளோ பெரிய வீடு. அப்போ வந்து எஸ்ரா அவர்கள் வந்து அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்க. இந்த வீட்டில் வந்து எப்போ நிறைய ஆட்கள் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் வந்து எதுவுமே சொல்லலையாம். அந்த கேள்விக்கு வந்து அப்புறமா பதில் சொல்லலாம்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சைலண்ட்டாக இருந்திருக்காரு. ஆனால் எஸ்ரா அவர்கள் வந்து அந்த வீட்டை பற்றி சொல்கிறாரு. இங்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த வீடு. அந்த வீட்டில் தானும் அப்பாவும் மட்டுமே இருப்பதாகவும், அம்மா இறந்து போன பிறகு பராமரிக்க முடியாமல் 2 அறைகளை தவிர மற்றவைகளை பூட்டிவிட்டதாக சொல்லியபடி அவர் ஒரு மூங்கில் கூடையை எடுத்து கொண்டு வந்தார். கூடை முழுவதும் சாவிகள், விதவிதமான சைஸுகளில். ஒவ்வொரு சாவியிலும் எண்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. அவரிடம் இருந்த சாவி கூடையை தூக்கி பார்த்தேன். மிகுந்த எடை இருந்தது. வீட்டில் வந்து நானும் எங்கள் அப்பாவும் மட்டும் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த வீட்டை வந்து விவரிக்கிறாங்க. அந்த வீடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அந்த வீட்டில் தானும் அப்பாவும் மட்டுமே இருப்பதாகவும், அம்மா இறந்து போன பிறகு பராமரிக்க முடியாமல் 2 அறைகளை தவிர மற்றவைகளை பூட்டிவிட்டதாக சொல்லியபடி அவர் ஒரு மூங்கில் கூடையை எடுத்து கொண்டு வந்தார்னு சொல்லிட்டு ஒரு மூங்கில் கூடையை வந்து எடுத்து கொண்டு வந்திருக்காரு. அதில் வந்து நிறைய கொத்து சாவி இருந்திருக்கு. ஒரு கொத்து சாவியும் வந்து ஒரு சாவியும் வந்து அவ்வளோ வெயிட்டாக இருந்திருக்கு. அதில் வந்து நம்பர் வந்து எழுதி வச்சுருக்காங்க. அவ்வளோ அறைகள் இருந்திருக்கு. ஆனால் அதில் எந்த அறைகளுமே யூஸ் பண்ணாமல் வெறும் 2 அறைகள் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாரு. இவருக்கும் அவங்க வயசான அப்பாவுக்கும். ஒவ்வொரு அறையாக திறந்து காட்டியபடி வந்தார். வீட்டில் 84 ஜன்னல்கள் இருந்தன. அறைகளில் அந்த வீட்டில் வந்து உள்ள பொருட்களை பற்றி வந்து எஸ்ரா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டில் 84 ஜன்னல்கள் இருந்தன. அறைகளில் தேக்கு கட்டில்கள், மரப்பீரோல்கள், பெல்ஜியம் லாந்தர் விளக்கு, வெள்ளி பிரேமிட்ட ஆள் உயர கண்ணாடிகள், இத்தாலிய மார்பில் பதிக்கப்பட்ட தரை, கண்ணாடி குவளைகள், டீ பாட்டுக்கள், தங்க நிற கிராமஃபோன், பேட்டரியால் இயங்கும் ஆளுயர காற்றாடி, எல்லா பொருட்களிலும் காலம் உறைந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள எல்லா பொருட்களுமே வந்து ரொம்ப மதிப்பு மிக்கதாக இருக்குது. ஆனால் அவ்வளோ பெரிய வீட்டில் பார்த்தா இவ்வளோ பொருட்கள், இவ்வளோ அறைகள் இருக்குது. ஆனால் 2 பேர் மட்டும் இருந்திருக்காங்க. அப்போ தான் வந்து பழனியப்பன்கிட்ட வந்து எஸ்ரா அவர்கள் கேட்டிருக்காங்க, இந்த வீடு வந்து எப்போ வந்து ரொம்ப நிரம்பி இருந்துச்சுன்னு சொல்லி. பழனியப்பனிடம் இந்த வீடு நிறைய எப்போதாவது ஆட்கள் இருந்திருக்கிறார்களா என்று கேட்டேன். அவரிடமிருந்து பதிலில்லை. அறைகளை மூடிவிட்டு அவரது அப்பாவை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு அந்த அப்பா வந்து தனியாக ஒரு கட்டில் படுத்துக்கிட்டு அவரோட யூரின் பேக்கை வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு ரொம்ப வயசான ஒரு ஸ்டேஜில் இருக்கார். இவரும் அவங்க அப்பா மட்டும் தான் இருந்திருக்காங்க. எஸ்ரா அவர்கள் வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, இந்த வீட்டில் வந்து எப்போ வந்து ஆள்கள் நிரம்பி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அவர் பதிலே சொல்ல. ஆனால் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க எஸ்ரா அவர்களும் அந்த பழனியப்பன் அப்படின்றவரும்.
பழனியப்பன் தயக்கத்துடன் சொன்னார், 10 வருஷமாக வீட்டில் நாங்கள் 2 பேர் மட்டும் தான் சார் இருக்கோம். வீட்டு பேரில் ஒரு கேஸ் நடக்குது என்றபடி தனது புத்தக அலமாரியை திறந்து காட்டினார். புத்தகங்கள் பைண்ட் செய்யப்பட்டு நேர்த்தியாக அடுக்கப்பட்டிருந்தன. தமிழின் மிகச்சிறந்த புத்தகங்களை சேகரித்து வைத்திருக்கிறார். ஒன்றை எடுத்து புரட்டி கொண்டிருந்தேன்னு சொல்லிட்டு அவர் அப்போ தான் வந்து அவரை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. நாங்கள் வந்து 10 வருஷமாக நாங்கள் 2 பேர் தான் சார் இருக்கோம். அந்த வீட்டிலேருந்து ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு கூட நான் சாப்பாடு சொல்லியிருக்கேன், பெரியப்பா வீட்டிலேருந்து தான் வரப்போகுது. நாங்கள் 2 பேர் தான் 10 வருஷமாக வந்து இருக்கோம். ஸோ அந்த கேஸு பிரச்சனையால் தான் வந்து நிறைய விஷயம் ஓடிட்டே இருக்குது சார், நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவரோட புத்தக அலமாரியை காட்டியிருக்காரு. அதில் வந்து நிறைய அரிய புத்தகங்கள்லாம் வந்து இருந்திருக்கு. அதெல்லாம் அதில் 1-2 எடுத்து வந்து எஸ்ரா அவர்களும் அவரும் படிச்சுட்டே இருந்திருக்காங்க. அப்படியே வந்து மதியானம் போகுது, நைட்டு போகுது. அப்போ தான் நைட்டு வந்து அந்த எமோஷ்னலாக ஸ்டோரியை சொல்லியிருக்காரு. சார், இந்த வீட்டில் வந்து நானும் எங்கள் அக்காவும் தான் இருந்தோம். எங்கள் அக்காவை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னே எங்கள் வீட்டுக்கும் எங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கும் வந்து பெரிய சண்டை வந்துருச்சு. இப்போ அவங்களே வந்து எங்களுக்கு மேலே வந்து கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் தான் சார் போய்கிட்டுருக்கு. இந்த வீடு வந்து எப்போ எங்களை கையை விட்டு போகுமோன்னு தெரில. நாங்களும் உட்காந்து எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம். பட் ஆனால் அவங்க வந்து கேஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த கேஸ் போயிட்டுருக்கு. அதுவரை வந்து நானும் அப்பாவும் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக சொல்லியிருக்காரு. இந்த சாவிலாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நினைவாக இருக்குது. இந்த சாவிகள்லாம் வந்து அதனால தான் இந்த சாவியை வந்து அப்படியே வச்சுருக்கேன். இந்த வீடு இருக்கிற வரையும் இந்த சாவியை வந்து நான் அப்படியே தான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எமோஷ்னலாக சொல்லிகிட்டு இருக்காரு. அந்த வீட்டை பற்றியும் அவங்க அக்கா வந்து இவர் மேலே போட்ட கேஸ் பற்றியுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு குடும்பம் பிரியறதுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எவ்வளோ காரணமாக இருக்குது. அப்படி பிரியறனால வந்து இந்த குடும்ப மனுஷங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதையுமே வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. ஒரு அக்கா தம்பிக்குள்ளே நடக்கிற ஒரு சண்டை, அக்கா குடும்பத்துக்கு இவர் குடும்பத்துக்கும் அதில் ஒரு கேஸ் போகுது. அது இந்த வீட்டை பற்றியான கேஸ் போகுது. பட் இந்த வீட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கதை இருக்குது. அவங்க பெரிய வந்து லெகசியே இருக்குது அந்த வீட்டை பற்றி. ஆனாலும் அந்த வீடு நம்ம கையை விட்டு போகுதுன்னு சொல்லிட்டு இவர் அப்பயே வந்து வருத்தப்பட ஆரம்பிச்சிருக்காரு. எஸ்ரா அவர்கள்ட்ட வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த கேஸ் போயிட்டுருக்கு, அந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கல்ல சார், எப்போ வந்து வீடு வந்து நிரம்பி இருந்துச்சுன்னு. இப்போ நான் சொன்னேன்ல, எங்கள் அக்கா குடும்பத்துக்கு எங்கள் குடும்பத்துக்கு சண்டை கேஸ் போட்டிருக்காங்கன்னு. அவங்களோட கல்யாணத்தில் தான் சார் இந்த வீடு வந்து அவ்வளோ நிரம்பி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நிரம்பியே இல்லை. இப்படி தான் சார் நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். அந்த கேஸுமே போய்கிட்டுருக்கு அப்படின்னு இருக்காரு. பிறகு இவையெல்லாம் வெறும் கனவு என்பதை உணர்ந்தவர் போல கடுகடுத்த குரலில் சொன்னார், ஆனால் அந்த கல்யாணம் தான் சார் இப்போ எங்களை நடுத்தரவுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. மாப்பிள்ளைக்கும் எங்களுக்கும் சண்டை, சொத்து தகராறு, அக்காவே எங்கள் மேலே கேஸ் போட்டிருக்கு சார். பஸ்ஸில் நான் ஏறும்போது பாரதியார் பாடல் புத்தகம் ஒன்றை என் கையில் கொடுத்து குழந்தைக்கு கொடுங்க சார் என்றார். புறப்பட்டு ஊர் வந்து சேர்ந்த பிறகும் பல நாட்கள் பழனியப்பனின் சிரிப்பு மனதில் தேங்கி இருந்தது. எப்போதாவது வருடத்துக்கு ஒரு கடிதம் எழுதுவதோடு சரி. ஸோ இவ்வளோ கதையெல்லாம் கேட்டு அந்த கேஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கதையெல்லாம் கேட்டு எஸ்ரா அவர்கள் வந்து அவர் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டார். மறுபடியும் வந்து பழனியப்பனை வந்து எஸ்ரா அவர்கள் வந்து சந்திச்சிருக்காரு. ஸோ அப்போ அந்த வீடோட நிலைமையை வந்து அவ்வளோ அழகாக வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. அது அவ்வளோ ரொம்ப எமோஷ்னலாகவுமே இருக்கும். 2 மாதங்கள் டக்குன்னு வந்து அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நான் அப்படின்னு சொல்லி எஸ்ரா அவர்களை பார்த்து சொல்லியிருக்காரு. சரி, 2 பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஏன்னா ரொம்ப இந்த ஒரு நிகழ்வெல்லாம் முடிஞ்சிட்டு எஸ்ரா அவர்கள் வந்து அவர் வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்த உடனே வந்து இவரை பற்றி நினச்சி பார்த்துட்டே இருந்திருக்காரு. ஆஹா, இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருக்காரு, பாவம் அவர், அந்த கேஸ் முடிஞ்சால் நல்லா இருக்குமே, அவர் வீடு அவர்கிட்ட இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருக்காரு எஸ்ரா. அதுக்கப்புறம் வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு கடிதம் வந்து வருமா, இல்லை மாதத்துக்கு வந்து ஒரு கடிதம் அவர்கிட்ட வருமா. திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து எஸ்ரா அவர்கள் தேடி வந்திருக்காரு. சார், எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து அவங்க அப்பா போய் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்து அப்போ தான் சொல்லியிருக்காரு, சார் கேஸ் வந்து நாங்கள் கோர்ட்டுக்கு வெளியில் வச்சு முடிச்சிட்டோம், வீடு வந்து என்னோடய கைவிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவரை எமோஷ்னலாக வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. வீட்டை விற்றுட்டோம் சார், கேஸை கோர்ட்டுக்கு வெளியே முடிச்சுக்கிட்டோம், ஊரில் வீடு தரைமட்டமாகி போச்சு. அப்புறம் அதை சொன்னோன்னே அந்த எஸ்ரா அவர்கள் சொல்கிறாரு, என்னால் அதை வந்து கேட்டுக்கிட்டே இருக்க முடியல. பட் அவர் வந்து அதை அசால்ட்டாக சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த வீட்டை பற்றி அவர் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக தான் என்கிட்ட சொன்னார் அப்படின்றத வந்து இங்கே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. என்னால் அதை கேட்டுக்கொண்டிருக்கவே முடியவில்லை. அவர் அருகில் இருந்து பார்த்திருக்கிறார். அப்போது அவர் மனது எப்படி இருந்திருக்கும்? நிமிஷத்துக்கு முன் நடந்த சம்பவம் போல் அதை சொல்ல துவங்கினார். ஒரு வாரமாக ஜன்னல் கதவுன்னு ஒவ்வொன்றா உடைச்சாங்க சார். நிலக்கதவை பிச்சு எடுக்கும்போது தான் மனசு தாங்கலை, செத்து போயிடலான்னு தோணுச்சு. 10-20 ஆளுங்க ஒரே வாரத்தில் வீட்டை உருக்குலைச்சிட்டாங்க சார். பர்மாவில் ஜப்பான்காரன் குண்டு போட்டப்போ கூட இப்படி மனசை பதறலை சார். இவங்க வந்து அந்த பர்மாவிலேருந்து வந்த குடும்பம்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. என்ன செய்ய, ராத்திரியோட ராத்திரியாக வீட்டை இடித்து தள்ளினாங்க. கருங்கல் லேசில் உடைய முடியலை. விடிய அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. வீடு உடைஞ்சு விழுந்த புழுதி தெருவெல்லாம் நிறைஞ்சு போயிருந்தது. தெருவில் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். என் நெஞ்சமெல்லாம் அந்த சுண்ணாம்பு புழுதி நிறைஞ்சு போயிருக்கு சார். பழனியப்பன் பேச ஒரு யுத்தக்காட்சியை விவரிப்பது போல் இருந்தது. இருவரும் மருத்துவமனையில் அவரது அப்பாவை பார்ப்பதற்காக சென்றும் அவர் கண்களை மூடியபடி படுத்திருந்தார். சலனமே இல்லை. அருகில் இருந்த இரும்பு நாற்காலியில் மாத்திரை மருந்து புட்டிகளோடு பழனியப்பன் படிக்க எடுத்து வைத்திருந்த லியோ டால்ஸ்டாய் நடனத்துக்கு பிறகு குர்னாவில் கிடந்தது. அதை நான் கவனிப்பதை கண்டு தலை கவிழ்ந்து கொண்டார். கட்டிலுக்கடியில் மூங்கில் கூடை இருப்பதை கவனித்தேன். அந்த மூங்கில் கூடையில் தான் வந்து அந்த சாவி கொத்துக்கள்லாம் இருக்குன்னு சொன்னல, அந்த மூங்கில் கூடை மட்டும் வச்சுருக்காரு. ஆனால் இப்போ அவர்கிட்ட அந்த வீடே இல்லை.
அந்த மூங்கில் கூட ஃபுல்லாக சாவி கொத்து இருக்கும். அந்த சாவி கொத்துக்கு ஃபுல்லாக அந்த வீட்டில் உள்ள அறைகள் தான். அதில் தான் வந்து இவங்க அப்பா இருந்திருக்காங்க. இவங்க அப்பா அந்த இவர் மேலே தான் வந்து அவங்க அக்காவே கேஸ் போட்டுட்டு அந்த வீடு இப்போ தரமட்டம் ஆகிடுச்சு. ஆனால் அந்த சாவி கொத்தை மட்டும் அவர் அப்படியே வச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த சாவி கொத்தை வந்து எஸ்ரா அவர்கள் வந்து அதை பார்த்துட்டு என்ன சொன்னார், இவர் அந்த சாவி கொத்தை வாங்கிட்டு வந்தாரா அப்படின்றது தான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. அப்போ அதை பார்த்தபடி வீட்டை இடிக்க போகிறாங்கன்னதும் அப்பா சாவி எல்லாத்தையும் பத்திரமா கொண்டு வந்து என்கிட்ட தர சொல்லிட்டார் என்று சொன்னார். அந்த கூடையை வெளியே இழுத்து பார்த்தேன். சிறியதும் பெரியதுமாக நூற்றுக்கணக்கில் சாவிகள் கிடந்தன. இனி இந்த சாவிகளால் என்ன பயன் இருக்கப் போகிறது? இவை வெறும் சாவிகள் மட்டும்தானா? பழனியப்பன் என்ன தவறு செய்துவிட்டார்? ஏன் இத்தனை துயரங்கள் அவர் காலை பற்றி இழுக்கின்றன என்று நான் யோசித்து கொண்டே இருந்தேன்னு சொல்லிட்டு எஸ்ரா அவர்கள் வந்து ரொம்ப அழகாக வந்து எமோஷ்னலாக சொல்கிறாங்க. இங்கே மாலை வரை மருத்துவமனையில் இருந்தும் வெளிவரும்போது பழனியப்பனிடம் எனக்கு ஒரே ஒரு சாவி தர முடியுமா என்று கேட்டேன். அவர் கண்கள் கலங்கிவிட்டன. மூங்கில் கூடையை வெளியே எடுத்து வந்து காட்டினார். அதிலிருந்து பிடி நீண்ட சாவி ஒன்றை எடுத்துக்கொண்டேன். அவர் அமைதியாக இருந்தார். இன்றைக்கும் வீட்டில் எனது எழுதும் மேஜைக்கருகே அந்த சாவி ஒரு ஆணியில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. நிமிர்ந்து அதை பார்ப்பதற்குத்தான் தைரியம் வர மறுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடு அவ்வளோ ஆசையாக வந்து இருந்திருக்காங்க. ஒரு குடும்பமாக அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த அக்கா குடும்பத்தினாலே ஒரு பிரச்சனை வந்திருக்கு. கேஸு போயிட்டு இருந்திருக்கு. கேஸை வந்து கோர்ட்டுக்கு வெளியில் வச்சு முடிச்சு அந்த வீட்டே தரமட்டமாக இருக்காங்க. ஒரு வீடு வந்து எவ்வளோ ஒருத்தருக்கு முக்கியம் அப்படின்றத வந்து அவ்வளோ அழகாக எமோஷனலாக சொல்லியிருக்காங்க. அந்த வீடு வந்து இடிஞ்சாலுமே வந்து அந்த சாவி கொத்தை வந்து பத்திரமா நான் வச்சுக்கிட்டு தான் சார் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இதை பார்க்கும்போது வந்து நமக்கே ரொம்ப ஒரு எமோஷனாக இருக்கும். ஒரு வீடு ஒருத்தன் அந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டால் வந்து எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க, எப்படி அவங்களோட மனசு வலி இருக்குது அப்படின்றத வந்து இங்கே வந்து அவ்வளோ அழகாக வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து படிக்கும் போது வந்து நம்மளே நிறைய விஷயத்தை மாற்றிக்கிறதுக்கான நிறையா ஒரு மைண்டு வந்து நமக்கு நிறைய சேஞ்ச் ஆகும். அதுதான் வந்து இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்க உங்களை நீங்களே சுய பரிசோதனை செஞ்சு நிறைய விஷயத்தை மாற்றிக்கலாம் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இந்த இதையுமே படிக்கும்போது அப்படி தான் இருக்குது. ஒரு வீட்டுக்குள்ளே அண்ணன் தங்கச்சிங்க அக்கா தங்கச்சிங்க அந்த மாதிரிக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்தால் எந்த அளவுக்கு அது போகுது, அது எந்த அளவுக்கு ஒரு மனுஷங்களோட பாதிப்பை ஏற்படுத்துது, அது வந்து ஒரு எவ்வளோ பேர்த்தோட கனவு வந்து அது கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து இந்த ஒரு அனுபவம் வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களும் இந்த புத்தகத்தை வந்து வாய்ப்பு இருந்தால் படிங்க. நன்றி.